இப்போ ஒரு கோழி இருக்குது, கோழி மாதிரியே என்னால் கற்று தெரியும், அது மிமிக்ரி ஆர்ட். இது நான் வந்து இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன்? அவனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற அந்த நுட்பம் தெரியணும், மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி. அப்போ நான் எப்படி பண்ணுவேன்னா, கோழி சவுண்டு எப்படி வருதுன்னா அதுக்கு ஷார்ப் நோட்டுன்னு ஒன்று இருக்குது. ஷார்ப் நோட்னா என்னன்னு அவனுக்கு புரிய வைக்கணும். ஷார்ப் நோட்னா பொய்யான பெண் குரல், ஹலோ ஹலோ, இது பொய்யான பெண் குரல். பேஸ் நோட்னா ஹலோ, இன்னும் நல்லா இருக்கியா, இதுவும் ஃபால்ஸ் வாய்ஸ் தான், அதுவும் ஃபால்ஸ் வாய்ஸ் தான். இப்போ கோழினா கொக்கரக்கோன்னு கத்தான், கொக்கரக்கோன்னு. ஆக்சுவலாக கொக்கரக்கோங்கிறது வந்து ஒரு ஃபார்முலா. இன்னும் டாக்னா லொல் லொல், அது ஒரு ஃபார்முலா. இப்போ கொக்கரக்கோனா கொக் 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 கொக்கோ கொக், கரெக்டாக அதுக்கு ஃபோனோகிராம். கேஓகே கொக்கு, மறுபடியும் கேஓகே 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 கொக்கோ கொக். இதுதான் கிராஃப், ஃபோனோகிராம். கொக் 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 கொக்கோ கொக் மேலே போவோம். இசிஜியில் போகுதில்ல மேலே, இசிஜியில் மேலே போனால் போக வேண்டியது தான். இது அந்த மாதிரி கொக் 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 கொக்கோ கொக் 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 கொக்கோ, அடுத்த கொக்கு அங்கே வந்துடும். கொக் 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 கொக்கோ கொக் கொக் கொக். இப்போ கொக்குக்கு பதில் என்ன சவுண்டு ஃப்ரீக்குவன்சியை போட்டால் அது கோழியாக மாறணும் போது பார்த்தீங்கன்னா ஓ ஷார்ப் ஃப்ரீக்குவன்சி அப்படிங்கிறது தான் எங்களோட டிஸ்கவரி. ஓ ஷார்ப் ஃப்ரீக்குவன்சி எப்படி? ஓனாக்கா அப்போ ஏ இ ஐ ஓ யூ வவல்ஸ். இதை ஷார்ப் நோட்டில் சொன்னால் ஏ இ ஐ ஓ ஓ, இதுதான் ஓ ஷார்ப். இதில் ஒரு ஃப்ரீக்குவன்சி கலப்போம், கரகரப்பு, கேட்குதா டிஃப்ரென்ஸு? ஓ ஓ, இது ஃப்ளாட்டு. இதை ஒரு சின்ன ட்ராப் எடுத்து அந்த கொக்கில் வைப்போம். கொக் 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 கொக், பார்த்தீங்களா? முடிஞ்சு போச்சு, சான்ஸே இல்லை சார். இதுதான் வந்து சப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்னொன்றுத்தையும் அந்த பசங்களுக்கு நான் எப்படி ஒரு சின்ன ஆர்ட்டை எப்படி நான் உனக்கு டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படி. இது வந்து கலாம் சார் வந்து ரிசர்ச் பண்ண சொல்லதுனால நாங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சி. அது எங்களை சுற்றி விஞ்ஞானிகள்லாம் இருந்ததுனால நான் அது உள்ள இதெல்லாம் அவங்க மோட்டிவேட் பண்ணது எல்லாமே அப்படி கொண்டு போவோம். ஃபஸ்ட்டு 1 hour இன்ட்ரெஸ்டிங்காக சிரித்து பசங்க, அதாவது அந்த மாதிரியான சிரிக்கலாம் முடியாது, டீச்சரும் சரி பேரண்ட்டும் சரி, மேசிவ் லாஃபிங் ட்ரமெண்டஸாக வந்து ஹியூமருக்குள்ளே கொண்டு போயிடுவேன். அந்த பாடி அந்த நைட்ரஸ் ஆக்சைடு ஃபுல்லாக அது நிரம்பி கூலிங்கி ஃபுல் எனர்ஜியில் இருப்பான் பாருங்க. அதாவது வாய் விட்டு சிரித்தால் எல்லா நோயும் விட்டு போயிருக்கோம். அந்த டைமில் பிடிப்பேன், ஆர்ட்டுக்குள்ளே ஈஸியாக போய்டும், ரூட்டு கடிச்சிடும். அப்புறம் பிடிச்சி உலுக்கி எடுத்துருவோம். அப்படியே அவன் ஃபீல் பண்ணி அவனுக்கு உள்ளே போய் ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற நண்பனை கண்டுபிடிப்பான். அவனுக்குள்ளே இருக்கிற நண்பனை, அது வரைக்கும் அவன் நண்பனை வெளியில் தேடி இருப்பான். எனக்காகவே ஒரு நண்பன் வேணும், என்னை புரிஞ்சுக்கிட்ட நண்பன் வேணும், நான் எது சொன்னாலும் அவன் செய்யணும், எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும், நான் படிக்கலாம் கூட என்னை படிக்க வைக்கணுங்கிற நண்பனை வெளியில் தேடிட்டு இருப்பான். ஆனால் வெளியில் அவனுக்கு கிடச்சிருக்காது. நாங்கள் அப்படியே திருப்பி அவனை உள்பக்கமாக பார்க்க வச்சு உள்ளே இருக்கிற அவன் நண்பனை எடுத்து அவன்கிட்ட ஒப்படைக்கணும்ல, அந்த டே பிகின்ஸ் அவனுடைய புது லைஃப்.